கலந்த வணக்கம். தொல்காப்பியத்தின் பொருளதிகார செய்யுளியலில் நாம் இருக்கின்றோம். அது 1413வது நூற்பாவை பார்க்க போகிறோம். 1413வது நூற்பா. இது ஆசிரியப்பாவினது அடி வரையறை. ஆசிரியப்பாட்டின் அளவிற்கு எல்லை 1000 இழிவு 3 அடியே என்று சொல்லுகிறார். இதுவரையில் நாம பல இடங்களில், பல நிலைகளில், பல நாள்களில் இந்த செய்தியை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். ஆசிரியப்பாவினது குறைந்த அடி 3, நிறைந்த அடி 1000 மட்டும் இல்லை. தொல்காப்பியருடைய நூற்பாவில் 1000 என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்த அறிஞர் பெருமக்கள் அனைவரும் கவிஞனது மனத்தளவு என்று குறிப்பிட்டு விட்டார்கள். அதனால் எவ்வளவு வேண்டுமானாலும் கொண்டு போய் முடித்துக் கொள்ளலாம். அப்படி முடிக்கும் பொழுது எப்படி முடிக்க வேண்டும் என்பது நாம் பல முறை பார்த்திருக்கிறோம். இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, குறைந்த அளவு 3 அடி, நிறைந்த அளவு 1000 போகலாம், அதற்கு மேலவும் போகலாம், அல்லது 100 அடி, 50 அடி, 20 அடி, 30 அடி, எந்த அளவுலையோ நாம பொருள் முடியும் போது முடித்துக் கொள்வதுதான் அந்த நிலை. ஆசிரியப்பாவினுக்கு அடுத்து அது மட்டுமில்லை, நம்மிடம் இருக்கின்ற பெரும்பாலான இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், கலித்தொகை தவிர மற்றவையெல்லாம் ஆசிரியப்பாவில் தான் ஆக்கப்பட்டு இருக்கின்றன. தொல்காப்பியம் கூட ஆசிரியப்பா தான். ஆனால் அது என்ன ஆசிரியப்பா என்று யாருமே தெளிவில்லாமல் ஆசிரியப்பா என்று சொல்லி விடுகிறார்கள். காரணம், அது 3 சீரியிலே தொடங்குகிறது, சிறப்பு பாயிரம். அதே மாதிரி நூற்பா, தொல்காப்பிய நூற்பாவும் 3 சீரியிலும் 2 சீரியிலும் தொடங்குகிறது. இப்படி தொடங்குவதனால் தான் அதற்கு துணிந்து யாரும் இன்ன பாவில் இருக்கிறது தொல்காப்பியம் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் சிவமாணிக்கனார் ஆசிரியப்பா என்று சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஆனால் அது இணைக்குறள் ஆசிரியப்பா. அதை நான் தான் என்னுடைய பதிப்பிலே இணைக்குறள் ஆசிரியப்பா என்று காட்டியிருக்கிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எழுதினார், எங்க வச்சாரு? அறையில் வச்சாரோ? அதாவது இப்போ சிறப்பு பாயிரம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை. வட வேங்கடம் தென்குமரி அதான் மேல இருக்கு. அதாவது நூல்ல வடவேங்கடம் தென்குமரி தான் இருக்கு, ஆயிடை இங்க இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்கூறு நல்லுலகம் இப்படி இருக்கு. இதனாலதான் அது என்னப்பா என்று சொல்லுவதற்கு முடியாமல் திண்டாடுகிறார்கள். இது மேல 2 சீர் இருக்கு, அல்லது 3 சீர் ஆகலாம். கீழே 1 இருக்கு, அப்புறம் பார்த்தா 3 இருக்கு, 2 இருக்கு. இதை எந்த பாவில் சேர்ப்பது என்று தெரியாமல் திண்டாடுகின்றனர். அந்த துணி எல்லாமே எடுத்து வைக்கல போடுது. நன்றி நன்றி. அது இணைக்குறள் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது என்பதற்கு வட வேங் கடம் தென்
குமரி. இப்போ இது 3 சீர் ஆயிடுச்சு. ஆயிடையே இங்க போட்டா சரியாயிடும். ஆயிடை. இப்போ தமிழுக்கு ஒரு நல்லுலகம். என்று போகலாம். இதுக்கு காரணம் என்ன? இப்போ இது 4 சீராயிடுச்சு. இணைக்குரல் ஆசிரியப்பாவினுடைய இலக்கண வகை 4 சீரில் தொடங்க வேண்டும். எங்கே முடிக்கிறார்களோ அங்கே 4 சீரில் முடிக்க வேண்டும். அதற்கு முன்னால் 3 சீரில் இருக்க வேண்டும். இடையில் 4 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், 1 கூட வரலாம். அந்த யாப்பில் தான் தொல்காப்பியரே தொடங்கி இருக்கிறார். அதே மாதிரி சங்க இலக்கியங்களிலே ஐங்குறுநூறு ஆசிரியப்பா, குறுந்தொகை ஆசிரியப்பா, நற்றிணை ஆசிரியப்பா, அகநானூறு ஆசிரியப்பா, கலித்தொகை தவிர மீது எல்லாம் ஆசிரியப்பா தான். அதுல அது மேல் தொகை கீழ்த்தொகை கீழ்கணக்குன்னு இருக்கு. அதனால மேல் கணக்கு கீழ்கணக்குன்னு ரொம்ப பேருக்கு இது ஒரு திண்டாட்டம். மேல் கணக்குன்னா என்ன, கீழ்கணக்குன்னா என்ன அப்படின்னா, 3 அடிகளுக்கு குறைந்தது, 3 அடியிலிருந்து குறைந்து வருவது கீழ்கணக்கு, 3 அடிக்கு மேல போவதெல்லாம் மேல் கணக்கு. அப்படித்தான் ஆசிரியப்பாவை கணக்கு வைத்து எடுத்திருக்கிறார்கள். அது ஐங்குறுநூறு 3லிருந்து 6 வரையிலும் இருக்கிறது. குறுந்தொகை 4 முதல் 8 அடி வரை இருக்கிறது. நற்றிணை 9 முதல் 12 அடி வரையிலும் இருக்கிறது. அகநானூறு 13 முதல் 31 வரையிலும் இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு நெடுந்தொகைன்னு ஒரு பொருள் இருக்கிறது. இது என்ன குறுந்தொகை, அது நெடுந்தொகை. கலித்தொகை 18 முதல் 80 வரையிலும் இருக்கிறது. ஆனா கலித்தொகை ஆசிரியப்பா இல்லை, கலிப்பாட்டு. நாம் ஏன் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், குறைந்தது 3, நிறைந்தது கவிஞனுடைய மனத்தளவு என்று கொள்ள வேண்டும். இதுதான் ஆசிரியப்பா. அடுத்து முல்லைப்பாட்டு 103 அடியோட நூல், அது 10 பாட்டு. இந்நேரமா பார்த்தது நம்ம 8 தொகை. இது 10 பாட்டுல முல்லைப்பாட்டு 103 அடியிலேயே நூலே முடிந்து விடுகிறது. மதுரை காஞ்சி 782 அடியில் நூலே முடிந்து விடுகிறது. இது ஆசிரியப்பாவினை போன்றது. வஞ்சிப்பாவும் ஆசிரியப்பாவும் ஒன்று என்று சொல்லுகிறார்கள். அது ஒன்று ஆகாது. ஏன்னா வஞ்சிப்பா என்பது கனிச்சீரில் வர வேண்டியது. அடுத்த நூற்பாவை நாம் பார்ப்போம். இப்போ ஆசிரியப்பாவுக்கு குறைந்த அளவு 3 அடி, நிறைந்த அளவு கவிஞனுடைய மனத்தளவு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க வேணா நிறுத்திக்கலாம். நிறுத்தும் போது கடைசியில 4 சீரும், அதுக்கு முன்னாடி 3 சீரும் இருந்தா அது நேரிசை ஆசிரியப்பா. நிறுத்தும் போது, தொடங்கும் போது 4, முடிக்கும் போது 4, இடையில் 4, 3, 2 என்றெல்லாம் வந்து கடைசியில 4க்கு 3 முன்னால இருந்தால் அது இணைக்குரல் ஆசிரியப்பா. 4 அடியிலேயே முடிந்து எந்த அடியை தூக்கி எங்கே போட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது அடிவரி மண்டில ஆசிரியப்பா. 2 அடி, அதாவது 4 சீரிலேயே எல்லா அடிகளும் அமைந்திருந்தால் அது நிலைமண்டில் ஆசிரியப்பா என்று நாம் கொள்ளுதல் வேண்டும். சரி, இப்பொழுது அடுத்த நூற்பாவை பார்ப்போம். 1414வது நூற்பா வெண்பாவினது அடி வரையறை. இதுவும் ஏற்கனவே நாம பார்த்த செய்திதான், கேட்ட செய்திதான் அடிக்கடி. அது 1414வது நூற்பாவில் இதுக்கு தனியாக ஒரு இலக்கணம் சொல்கிறார். நெடுவெண் பாட்டே 3 அடித்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? 12 அடி. குறுவெண் பாட்டிற்கு அளவு 7 சீரேனார். அதுக்கு 2 அடின்னு சொல்லல. அதனாலதான் என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கு ஏற்ற மாதிரி திருவள்ளுவர் 1330 குறள்ல ஒரு 200 குறளுக்கு 4வது சீரில் எதுகையை வைத்திருப்பார். எல்லா இதுவும் மேலடியில எதுகை இருக்கும், அடுத்த அடியில எதுகை இருக்கும். ஆனால் ஒரு 200 குறள்களுக்கு மட்டும்
முதல் அடியினுடைய முதல் சீரில் இருக்கிற எதுகை 4வது சீரில் இருக்கும். இதனால் என்ன பண்ணிட்டாரு ஒருத்தர், மேல 3 சீரு கீழே 4 சீரு போட்டு அச்சிட்டு விட்டார் நூலை. அப்படியே அச்சிட்டு, ஏன்னா இவர் 2 அடின்னு சொல்லல, ஆனால் 2 அடி இருப்பது குரல் வெண்பான்னு சொல்றார் ஒரு இடத்துல. ஆனா இந்த அடியில் என்ன சொல்றாரு, 7 சீருன்னு தான் சொன்னார். பல இடத்துல ஒரு அடிக்கு இத்தனை எழுத்து இருக்க வேணும்னா சொன்னாரே தவிர இத்தனை சீர் இருக்கணும்னு சொல்லல. இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவர் 2 அடின்னு சொல்லாததுனால 7 சீர் தானே, மேல 3 கீழே 4ன்னு போட்டாங்க. ஆனால் பெரும்பான்மை 1330 குறள்ல 1130 குறள், 330ல 130 குறள் அந்த மேலே அடியிலும் கீழடியிலும் இருக்க. அதனால்தான் அப்போ பிறகு பதிப்பித்தவர்கள் எல்லாம் அந்த 4வது சீர்ல இருக்கிற எதுகையை 4வது சீர்ல வைத்து விட்டார்கள். அதுக்கு பேர் ஒரு எதுகைன்னு பேர். அப்படி வச்சாச்சு. அந்த மாதிரி 200 குறள் ஒரு எதுகையில அமைந்திருக்கின்றன. ஒரு எதுகைன்னா 1-4 இருந்தா ஒரு எதுகை. இப்போ நாம என்ன தெரிந்து கொள்ளணும், நெடுவெண் பாட்டு என்பது நான் சொன்ன மாதிரி பக்ரோடை வெண்பா இல்லை. நெடுவெண் பாட்டு என்றால் பல அடி வெண்பா என்று பொருள். என்னும் பல அடி வெண்பாவினுக்கு அடி நிறைந்த அளவு 12, அதுக்கு மேல போனா அதுக்கு கலிவெண்பா என்று சொல்ல வேண்டும் என்று எல்லா இலக்கணாசிரியரும் எழுதியிருக்கிறார். நான் அன்றைக்கே சொன்னேன், பாவேந்தர் பாரதிதாசன் 40 அடிக்கு பக்ரோடை வெண்பான்னு எழுதியிருக்காரு. அப்போ அது நெடுவெண்பாட்டு. இவனை சொல்றாரு நெடுவெண்பாட்டு 12 அடி தான் அப்படின்னு. 12 அடி இல்லை, அதை கலிவெண்பா நெடுவெண்பாட்டு இன்னும் பல பக்ரோடை வெண்பான்னு ஆக்கிட்டு அதுக்கு மேல வர்றதெல்லாம் கலிவெண்பா என்று ஆக்கி விட்டார்கள். கலிவெண்பா வேறு வெண்கலிப்பா வேறு என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிறார். பாருங்க, நெடுவெண்பாட்டு என்னும் பலவடி வெண்பாவினுக்கு அடி நிறைந்த அளவு 12, குறுவெண்பாட்டினுக்கு அளவு அடி என்று கூறாமல் 7 சீர் என்று கூறியுள்ளார். குறிப்பு, இவ்வாறு கூறியதனால்தான் குறளை முதல் அடியில் 3 சீரும் அடுத்த அடியில் 4 சீரும் அமைத்து திருக்குறள் அச்சிட பெற்றுள்ளது. எல்லா குறள் இல்லை. மற்றும் ஒரு செய்தி, 200 குறள்களில் திருவள்ளுவர் முதலடியில் வருகின்ற எதுகையை 4வது சீரிலும் வைத்திருக்கிறார். அது அந்த மாதிரி பிரிப்பதற்கு வாய்ப்பு தந்துவிட்டது. அதனால் 4 சீரு மேலே 3 சீரு மேலேயும் 4 சீரு கீழே வைத்து எல்லா குறளையும் அச்சிட்டு விட்டார்கள். இப்படி குறுவெண்பாட்டு என்றால் 2 அடி என்றும் சிந்தியல் வெண்பா என்றும் கொள்ள வேண்டும். குறுவெண்பாட்டு என்பது அதுதான். அப்புறம் நேரிசை, அதுவும் குறுவெண்பாட்டுல சேரும். ஏன்னா 4 அடி வரலாம் அளவு, 4 அடிக்கு மேல போனாதான் நெடுவெண்பாட்டு பலவடி வெண்பா என்று சொல்ல வேண்டும். பக்ரோடை வெண்பா என்று சொல்லுதலே கூடாது. அது எப்படியோ ஒரு தவறான சொற்றொடர் பல இடத்துல சிக்கி கொண்டது. அடுத்து 12 அடி என்பது கலிவெண்பா என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்த நூற்பாவை பார்ப்போம். அங்கத பாட்டின் அடி அளவு. இப்ப நான் திருக்குறளுக்கு என்ன தெரிந்து கொண்டோம், குறைந்தது 2 அடி, நிறைந்தது நீங்க எவ்வளவு வேணா போலாம். அதுக்கு பக்ரோடை வெண்பா இல்லை, பல அடி வெண்பா என்று சொல்ல வேண்டும். தொல்காப்பியர் வழியில் சொல்ல வேண்டுமானால் நெடுவெண்பாட்டு என்று சொல்ல வேண்டும். சரி, அங்கத பாட்டு என்ன, அதனுடைய அடி அளவு சொல்லுகிறார். 1415வது நூற்பா அங்கத பாட்டு அளவு அவற்றோடு ஒக்கும். எதோட? இப்போ சொன்ன குறளோட சேர்த்துக்கோன்றார். அங்கத பாட்டு என்பது வெண்பா வகையுள் சேர்க்க பெறுவது. இது கலிப்பாவில் ஒரு வகை. ஆனா அந்த நேர்முன் நிறை வருவதனால, அதாவது காய் முன் நிறை வருவதனால
அதை வெண்பாவில் சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா காய் முன் நேர் வரக்கூடாது. இது காய் முன் நேர் வருவது வெண்பா, காய் முன் நிறை வருவதுதான் களி. இது கலந்து வர்றதுனால அந்த வகையில அதை சேர்த்து வைத்திருக்கின்றனர். இது வெண்பாவுக்கு உரிய தலை குறைந்த அளவு, அதாவது 2 அடியும் நிறைந்த அளவால் 12 அடியையும் கொண்டு அமையும். எது? அங்கதப்பாட்டு. எப்படி வெண்பாவுக்கு குறைந்தது 2 நிறைந்தது 12 சொன்னாரோ அதே போல இதுவும் குறைந்தது 2 நிறைந்தது 12 என்று வைத்துக் கொள்ள வேண்டும். எதுக்கு? அங்கதப்பாட்டுக்கு. அதுக்கு அடுத்து அடி வரையறை இல்லாத செய்யுள்கள். எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அது 1416வது நூற்பா. கலிவெண்பாட்டே கைக்கிளை செய்யுள் செவியறி வாயுரை உரநிலை என்று இவை தொகைநிலை மரபின் அடியில என்ப. எதுக்கு? கலிவெண்பாட்டுக்கு அடிவரையறை இல்லை, கைக்கிளை செய்யுளுக்கு அடிவரையறை இல்லை, செவியறி உருவுக்கு அடிவரையறை இல்லை, வாயுரை வாழ்த்துக்கு அடிவரையறை இல்லை, உரைநிலை வாழ்த்துக்கு அடிவரையறை இல்லை. இவையெல்லாம் தொகை மரபின் அடியில என்ப. அதாவது மேலே கூறியவை அடிகள் குறைந்த அளவும் நிறைந்த அளவும் கூறப்பெற்றன. இந்நூற்பாவில் கூறப்பெறுவது அடி வரையறை இல்லாத வகையாகும். அது கலிவெண்பாட்டு, கைக்கிளை மறுப்பா, செவி உரை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, புறநிலை வாழ்த்து என்னும் பொருளில் பாடப்பெறும் இவை வெண்பா வகையெனவாகும். பொருளை எங்கு முடிக்க கருதுகின்றவர் அங்கு முடித்துக் கொள்ளலாம். எங்க முடிக்கணுமோ அங்க முடிச்சுக்கோ. பொருளை எங்கு முடிக்க கருதுகின்றவர் அங்கு முடித்துக் கொள்ளலாம். அதனால் இவ்வகை செய்யுள்களுக்கு அடி வரையறை இல்லை என்பது இலக்கண சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். எதுக்கு இல்ல? கலிவெண்பாட்டுக்கு அடிவரையறை இல்லை, கைக்கிளை மறுப்பாவுக்கு அடிவரையறை இல்லை, செவியறி உரு வாழ்த்துக்கு அடிவரையறை இல்லை, வாயுரை வாழ்த்துக்கு அடிவரையறை இல்லை, புறநிலை வாழ்த்துக்கு அடிவரையறை இல்லை. எத்தனை அடி வேணாலும் முடித்துக் கொள்ளலாம். அடுத்து மறுப்பாவின் வகைகள். ஏற்கனவே மறுப்பா என்றால் என்ன? மயக்கம் தருகின்ற பாட்டு, கலப்பு பாட்டுன்னு அர்த்தம். அது என்ன? வெண்பாவில் தொடங்கி ஆசிரியப்பாவில் முடிவது. அதனால்தான் அதுக்கு கலந்த மயக்கம் மருளு என்று பொருள். இது 1417வது நூற்பா மறுப்பாவின் வகையை சொல்லுகிறார். அந்த மறுப்பா தான் புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, செவி அறிவுரு என திறநிலை 3ம் பின்னிதில் தெரியின் வெண்பா இயலினும் ஆசிரிய இயலினும் பண்புற முடியும் பாவின என்ப. அதாவது புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, செவி அறி உரு என 3. எது? மறுப்பாவினுடைய வகை இந்த 3ல் வரும். மேலே சொல்லப்பட்டவற்றுள் புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, செவி அறி உருவாகிய இவை 3 வகையும் ஒரு தகுதியை உடையனவாகும். ஒரு தகுதி. அதனால் ஆராய்ந்து பார்ப்போமானால் இவை வெண்பாவினாலோ ஆசிரியப்பாவினாலோ முடிவு பெறுகின்ற மறுப்பா வகையாகும் என்று இலக்கண சான்றோர் கூறுவர். அதாவது
அந்த துரிதகமாக முடிக்கிறார்கள் இல்லையா, வெண்பாவில் தொடங்கி ஆசிரியப்பாவில் முடிக்க வேண்டும் என்பதை அந்த ஆசிரியப்பாவில முடிக்கிறத வெண்பாவிலே கூட முடிச்சுக்கலாம்னு சொல்றார். முடிவு பெறும் என்பது வெண்பா வகை அதாவது வெண்பா வகை துரிதகமும் ஆசிரிய வகை துரிதகமும் பெற்று முடியும். அதனாலதான் முடிவு பெறும் என்று சொன்னாரு. இதுலதான் முடிக்கணும்னு சொல்லல. அப்போ ஆசிரிய சுரிதகமும் வரலாம், வெண்பாவினுடைய சுரிதகமும் வரலாம். தொடங்குவதும் வெண்பாதான், முடிக்கிறதும் வெண்பாதான். ஆனாலும் அதுக்கு மருட்பா என்றுதான் பொருள். அதற்கு அடுத்து பரிபாடலுக்கு அடிவரையறை சொல்றார். இது தலை வடிவரையறைன்றார். ஏன்? எல்லா பாவினுடைய தலையும் அதுல வரும். அடிவரையறை மட்டும் சொல்றார். 1418வது நூற்பா பரிபாடலே 4 உயர் அடியாக. 4 என்ன அர்த்தம்? பாடலுக்கு 840 அர்த்தம். 4 கேளுங்க. அடி நிறைந்த அளவு 40, குறைந்த அளவு 25 5. அதாவது 4 உயர் அடியாக. 4 என்ன அர்த்தம்? 140 இல்ல. 4 2 4 8 அது 50. 840 கணக்குல சொல்றாருன்னு நினைக்கிறேன். பாரு, எல்லாரும் அதானே சொல்லி வச்சிருக்காங்க. அடி 4 அவ்வளவுதான். சரிதானே? அதாவது 140 கணக்கு சரிதான். அதாவது இப்பொழுது கிடைத்திருக்கின்ற, அதாவது குறைந்தது 25 அடி, நிறைந்தது 140 அடின்னு சொல்றார். இப்பொழுது கிடைத்திருக்கின்ற பரிபாடலில் குறைந்த அளவு 32 அடிகளும் நிறைந்த அளவு 140 அடிகளும். ஏன்னா முழுக்க கிடைக்கல. அதான் 400 அடி நிறைந்தது. 4 அதனால மொத்தம் நிறைந்தது 400, குறைந்தது 25. ஆனால் கணக்கு அதுதான். கிடைத்திருக்கிறது என்னன்னு கேட்டா, குறைந்தது 32 இருக்குது, நிறைந்தது 140 தான் இருக்கு. அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, மீதி கிடைக்கல. ஆனா கணக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது. தொல்காப்பியர் சொல்ற கணக்கு இருக்கு. ஆனால் கிடைத்திருக்கிற பாடல் நம்ம 32 குறைந்ததும் நிறைந்ததும் 140 தான் இருக்கு. இப்போ இதை 400ஆக பெருக்க, அதாவது அந்த பெருக்கல் சரியான பெருக்கல் அது. அடுத்து அடி வரையறைகளும் புறநடை. இப்ப இந்நேரம் அடி வரையறை சொல்லிட்டாரு. சொல்லாத சொல்ல போறார் புறநடை. 1419வது நூற்பா அளவு இயல் வகையே அனை வகைப்படுமே. அதாவது மேலே பல பாவின் அடிவரைகள் கூறப்பட்டுள்ளன, அவற்றில் எந்த மாறுபாடும் இல்லை. இப்ப சொன்னதுல ஒரு மாறுபாடு கிடையாது, சொல்லாத ஒன்றை சொல்றார். அதாவது ஆசிரியப்பாடி குறைந்தது 3, நிறைந்தது 1000 அல்லது கவிஞனுடைய உள்ளத்தளவு. வெண்பாவுக்கு குறைந்தது 2, நிறைந்த அளவு 12. பரிபாடலுக்கு குறைந்தது 25, நிறைந்தது 400. சரி. கொச்சக ஒருபோகுக்கு குறைந்தது 10, நிறைந்தது 20. அம்போதரங்க ஒருபோகு தாழ் குறுந்தொகை, அதாவது
குறைந்தது, அதாவது அம்போதரங்க ஒரு போகுக்கு குறைந்தது 30, நிறைந்தது 60. இதில் எந்த மாறுபாடும் இல்லை என்றார். அதாவது கலிவன் பாட்டுக்கும் கொச்சக கலிப்பாவுக்கும் தான் அடிவரையறை இல்லை. இப்ப சொன்ன இத்தனை வகைக்கும் அடிவரையறையை சொல்லிட்டார். எது? வெண்பா, பரிபாடல், கொச்சக ஒரு போகு, அம்போதரங்க ஒரு போகு, இவைக்கெல்லாம் அடிவரையறை சொல்லியாச்சு. கலிவன் பாட்டுக்கும் கொச்சக கலிப்பாவுக்கும் அடிவரையறை இல்லை. இதை நாம இந்த நூற்பா வழியாக தெரிந்து கொள்கிறோம். அடிவரையறை இல்லா செய்யுள் வகை மறுபடியும் ஒரு வகையை சொல்றார். அது என்ன? இது 1420வது நூற்பா. எழுநிலத்து எழுந்த செய்யுள் தெரியின் அடிவரையறை இல்லன 6 என மொழிப. மறுபடியும் ஒரு 6 வகையை எடுத்துக்கொண்டு இந்த 6 வகையும் அடிவரையறை இல்லாதவை சொல்றார். அதுல 7 சொல்லிட்டு 6க்கு அடிவரைனா ஒண்ணுக்கு உண்டு இல்லையா? அது பாட்டு செய்யுள் என்பதற்கு மட்டும்தான் அடிவரையறை. மீதி 6ம் பாட்டுல சேராதது, அது உரைநடையில் சேரக்கூடியது. இப்போ 7 அடிப்படை, அந்த 7 நிலம் என்பது 7 அடிப்படை, 7 இடம், 7 தளம். நாம 7 நிலம்னா 7 நிலத்துக்கு போடக்கூடாது. 7 அடிப்படை, 7 அடிப்படை வகை. அந்த 7 அடிப்படையில் 6 அடிப்படைக்கு அடிவரையறை இல்லை. செய்யுள் அல்லது பாட்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் அடிவரையறை உண்டு. அதாவது பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுநூல், இந்த 6. எது? பாட்டு வந்து சேர்த்தா 7. பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் ஆகும். இவற்றுள் பாட்டு என்னும் ஒரு வகைக்கு மட்டுமே அடிவரையறை உண்டு. மற்ற உரை வகை, நூல் வகை, வாய்மொழி வகை, பிசி வகை, அங்கத வகை, முதுசொல் வகை ஆகியவற்றுக்கு அடிவரையறை இல்லை. இப்போ தனித்தனியா சொல்ல போறார், பார்த்துக்கலாம். அடிவரையெல்லாம் இல்ல செய்யுள் வகைகளை மறுபடியும் பிரிச்சு சொல்றார் தனித்தனியா. இது 1421வது நூற்பா. அவைதாம் நூலினான, முதல்ல நூலுக்கு ஒரு வகை சொல்றார். நூலினான, உரையினான, நொடியோடு உணர்ந்த பிசியினான, ஏது நுதலிய முதுமொழியான, மறைமொழி கிளர்ந்த மந்திரத்தான, கூற்று இடை வைத்த குறிப்பினான. இவை அடிவரையறை இல்லாத 6 வகையான, மேலும் இங்கே வளர்ச்சி, அதாவது விளக்கி கூறுகின்றார். 6 வகையினை மேலும் இங்கே விளக்கி கூறுகின்றார். அது அவை நூலாக அமைபவை. ஒரு நூலை உருவாக்குறாருன்னா அது இத்தனை அடி இருந்து, இத்தனை செய்யுள் இருந்து, இத்தனை உரைநடை இருந்தாதான் நூலுன்னு அர்த்தம் இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் வெளியிட்டுக்கலான்றார். நூலாக வெளியிடுவது எத்தனை இருக்கணும்னு அளவு இல்லை. நூலா நீ எழுதுறது ஒரு கருத்து, ஒரு செய்யுள், ஒரு இது பொருள், அதுக்கு இத்தனை அடி வரைதான் கிடையாது. நூல் என்றால் அதுக்கு ஒரு இலக்கண வகை இல்லை. அடிவரையறை நூலாக அமைபவை. சரி, உரைநடையாக அமைபவை. உரைநடைக்கு போய் எத்தனை அடியை சொல்ல முடியும்? எத்தனை அடி வேணா எழுதிக்கலாம். எளிதில் பொருள் விளக்கம் விளங்காமல் மறைத்து கூறுகின்ற பிசி, அதுதான் விடுகதை. தொல்காப்பியர் வச்சிருக்கிற பேர் அதுக்கு பிசி, நாம வச்சிருக்கிற பேரு விடுகதை. அதாவது ஒரு
ஒரு மர்மம் முடிச்சு போடுறோம், அதை அவங்க அவுக்கணும். அது பேரு தான் விடுகதை. அதாவது விடுக்கிற கதை, அதை விடுவிக்கிற கதைன்னு பொருள். அது நீ விடுவி, நான் ஒரு கதையை விடுறேன், அதை நீ விடுவின்னு அர்த்தம். அதனாலதான் விடுகதை. அது அவர் சொல்றாரு பிசி என்று. இதுக்கு வேறு தெரியல. ஆனா தொல்காப்பியர் வச்சிருக்கிற பேர் அதுக்கு பிசி என்கிறார். அந்த பிசியை நீங்க எத்தனை வழியெல்லாம் சொல்லிக்கலாம். அது ஒரு வரியில சொல்லலாம், 2 வரியில சொல்லலாம், அவ்வளவுதான். அதாவது விடுகதையாக அமைபவை. வாய்மொழி என்பது மந்திர மொழியாக அமைவது. இந்த அதாவது உறுதிமொழி. மந்திரம் என்ற உடனே யாரும் இந்த மந்திரக்காரங்க செய்யற மந்திரம் இல்லை. அது இந்த பூசாரிகள் செய்யற மந்திரம் இல்லை. அது மந்திரம் என்று அதை நாம பிரிக்கணும். அது இது ஒரு அருமையான செய்தி. அது நிறைய நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன், தர்றேன். அதாவது மந்திரத்தை, இந்த மந்திரம் என்ற சொல்ல எப்படி பிரிக்கணும்னா மண் திறம்னு பிரிக்கணும். இந்த திறம் தான் இப்ப பாருங்க, அந்த தொல்காப்பிய நூற்பாவுல சிறப்பு பாயிரத்துல ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று பனம்பாரனார் சொல்றதுல ஐந்திரம் என்று இப்படி இருக்கிறதுன்னு வச்சுங்க. இப்படிதான் இருக்கு. இந்த ஐந்திரம்ன்றதுல இந்த ரா இடையின ரா இருக்கிறதுனால ஐந்திரம் என்கின்ற நூலு இந்திரனால் செய்யப்பட்ட சமஸ்கிருத இலக்கண நூலு. அதை படித்தவர் தொல்காப்பியர்னா எல்லாரும் உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். வா சுபமாணிக்கனார் மட்டும் இந்த ஐந்திரம் என்பது இந்திரனால் உருவாக்கப்பட்ட ஐந்திர நூல் இல்ல, 5 திறம் என்றால் 5 ஆற்றல் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ திறத்துக்கு வல்லினரா வேணுமே அப்படின்னா அந்த காலத்துல தொல்காப்பியத்துக்கு முன்னாலேயே வல்லினராவுக்கு பதிலாக இடையனராவைத்தான் பயன்படுத்தினர். பிறகுதான் வல்லினரா கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு வல்லினராவுக்கு. எல்லாரும் நான் ஒரு பயிலரங்கத்துல கேட்டேன், இந்த ராவும் இந்த ராவையும் போட்டுவிட்டு இது என்ன ரான்னு கேட்டா ஒருத்தர் குண்டுரான்னாரு, இத ஒல்லிரான்னாரு, அத வல்லினம்னாரு ஒருத்தர், இத மெல்லினம்னாரு. தவறு, இது மெல்லின இல்ல இடையினம். இன்னொருத்தர் சொன்னாரு அது பெரியரா இது சிறியரான்னாரு, அது கூட ஒத்துக்கலாம். இன்னொருத்தர் சொன்னாரு இது வல்லினரா இது கால்ரான்னாரு. கால்ரான்னா என்ன, வாந்தி பேபி இல்லை. எல்லாரும் சிரிச்சாங்க. அவர் என்ன அது கால்ரான்னா காலு போட்டு வாங்குறாரான்னாரு. காலு போட்டு வாங்குறாராவா, அதனால கால்ரா. இது ஏன் இது சொல்ல, இந்த ரா நமக்கு 2ஆ சேர்த்து தரப்பட்ட ரா தான் வல்லினரா. 2ஆ போட்டு இதுக்கு பேரு ரெட்டை ரான்னு சொல்லலாம். ரெட்டை ரா தான் அது, இதனுடைய ரெட்டை. இது இரட்டித்த ரெட்டை ரா. அதனாலதான் இதை இரு என்று சொல்ல வேண்டும், அதை இற்று என்று சொல்ல வேண்டும். அது ரொம்ப பேர் சொல்றதே கிடையாது. நான் சொல்லி கொடுக்குற இடத்துல எல்லாம் இந்த இருன்னு இதை சொல்லுவேன், இதை இரு என்று சொல்ல மாட்டேன், இற்று என்று தான் சொல்லிக் கொடுக்கும். அப்படி சொன்னா வேறுபாடு தெரிஞ்சிடும். இது இருன்னும் போதே அது இடையனம், இற்றுனாலே வல்லினம்னு வேறுபாடு தெரிஞ்சிடும். நான் எந்த ஆசிரியரை கேட்டாலும் அது இரு இது இருதான் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அப்படி சொல்லவே கூடாது. இதை இரு என்று சொல்லலாம், அதை இரு என்று சொல்லக்கூடாது, இற்று என்று சொல்ல வேண்டும். அது இற்றாதான் உங்களுக்கு ஒலிக்குது, அது இரா எங்கேயுமே ஒலிக்கல. அதனால ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த ரா வல்லினராவுக்கு பதிலாகத்தான் தமிழர் இதைத்தான் பயன்படுத்தினர் என்று நம்ம வா சுபமாணிக்கனார் சொல்வது மிக சரியானது. இந்த மந்திரம் என்ற சொல்லுல அந்த திறம் என்பதற்கு உறுதி, ஆற்றல், திறமைன்னா பொருள் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் சொல்றது சரிதானே. 5 ஆற்றல் என்றால் எழுத்து, சொல்லு, பொருள்,
யாப்பு அணி. இந்த 5 ஆற்றல் பெற்றிருந்ததுனாலதான் அவர் தொல்காப்பியம் பாடினாரு. இந்திரனுடைய ஐந்திரத்தை படிச்சதுனால பாடல. இந்த 5 ஆற்றல் அவர் சொன்னார். அது ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப மந்திரம் என்ற சொல்லுல அந்த மண் என்பது நிலை பெற்றதுன்னு அர்த்தம். நிலை பெற்ற ஆற்றல், உறுதியான ஆற்றல். என்ன அர்த்தம்? இந்த மந்திரம் இருக்கிறது, அது என்னத்த மந்திரம்னு ஏன் சொன்னாங்க? அவங்க அந்த மறைமொழின்னு சொன்னதுக்கு வேறு பொருள் உண்டு. நாம சொல்ற மறைமொழிக்கு வேறு பொருள் உண்டு. நான் சொல்றேன். மண் திறம் என்றால் நிலை பெற்ற ஆற்றல். எப்படி நிலை பெற்ற ஆற்றல்னா, நீங்க எதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப அதை உச்சரிக்க வேண்டும், திரும்ப திரும்ப அதை ஒலிக்க வேண்டும். அப்படியானால் உங்கள் சிந்தை, செயல், நோக்கம் முழுமையாக அதிலேயே ஈடுபட்டு விடும். அதனால் ஒரு செயலை நாம் எடுத்து முடிக்க வேண்டும் என்கின்ற உறுதியை அடிக்கடி நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் அதுதான் மந்திரம். அந்த மந்திரம் என்பது ஓம் நமச்சிவாயன் ஓதுறது இல்லை. இந்த மந்திரம் என்பது என்ன? நான் இந்த இலக்கை முடிப்பேன், நான் இந்த வீட்டை கட்டியே தீருவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கொண்டு சிந்தித்து கொண்டு அதை பற்றியே பேசிக்கொண்டு இருந்தால் கட்டாயமாக அந்த செயலை முடித்து விடுவோம். அதற்கு வழிவகை வரும், கிடைக்கும். அதுதான் மந்திரம். மந்திரம் என்றால் நிலை பெற்ற ஆற்றலை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கேட்டா, மந்திரத்துக்கு உறுதின்னு ஒரு பொருள், நான் உறுதின்னு தான் கொடுத்துருக்கேன். திறம் என்றால் உறுதி. அது நீங்க பின்னால வல்லினம் வந்து விட்டது, அது பரவாயில்ல. அடுத்து மந்திர மொழியாக அமைவது, அதாவது உறுதிமொழி. அதாவது நொடிதல் என்பது புனைந்துரைத்தல், அதாவது கற்பனையாக சொல்லுவது. அதுக்கும் அடிவரை கிடையாது. நீ என்ன வேணா எவ்வளவு வேணா சொல்லிக்கலாம். நொடிதல் என்னும் புனைந்துரைத்தல் என்பவை. முதுமொழி என்பது பழமொழி. பழமொழி, முதுசொல், முதுமொழி எல்லாம் ஒன்றுதான். அடுத்து இதுக்கெல்லாம் அடிவரை கிடையாது. இப்போ நூலினது வரலாறு. இந்த நூல் சொல்லலாம் இல்லையா? நூல்னா என்ன? ஏற்கனவே நூல் என்றால் இலக்கணம் என்ற பொருள் தான் இருந்தது. முதல்ல நீ நூல் படித்தாயா என்று ஒரு ஆசிரியர் கேட்டார்னா இலக்கணம் கற்றாயா என்று பொருள். நூல் என்றாலே இலக்கணம் தான். அந்த இலக்கணம் நூலாக வந்ததனால அது நூலாச்சு. அதான் நூல். நூல் என்றால் இலக்கணம். அந்த இலக்கணம் நூலாக வந்ததனால அது நூல். ஆனா அந்த நூலுக்கு என்ன பொருள்? இங்க இலக்கணம், அங்கே என்பதால் நுவலப்படுவது நூல். நுவல்னா பேசுது, நம்மோட அது பேசுது. அதனால நுவலப்படுவதனால் நூலானது. அதே இலக்கணம் நூலுது. இப்போ முதல்ல இலக்கணம் என்ற சொல்லுதான் அதற்கு இருந்தது. அது நூலாக வந்த பிற்பாடு நூலானது. சுவடி என்று ஏன் வந்தது என்றால் அது ஓலை சுவடிக்கு தான் பேரு சுவடி. அதுவும் ஒண்ணும் இல்லை, 2க்கு தான் சுவடி. முதல்ல ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அப்புறம் 2 ஓலையை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அது சுவடி ஆச்சு. பிறகு அதை மொத்தமாக சேர்த்து பொதிந்து பொத்தல் போட்டு கொடுத்ததுதான் புத்தகம். அது பிறகு புத்தகம் அது ஆனது. நூல் வேறு வழி, புத்தகம் வேறு வழி. அதுக்கு வேறு வேறு சொல், இதுக்கு வேற வேறு சொல். நூல் என்பது இப்ப பாருங்க, நூலினது வரலாறு சொல்லுகிறார் அடுத்த நூற்பாவில். 1422வது நூற்பா. அவற்றுள் நூல் எனப்படுவது நுவலுங்காலை முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி தொகையிலும் வகையினும் பொருண்மை காட்டி உள்நின்று அகன்ற உரையோடு புணர்ந்து நுண்ணிதின் விளக்கல் அது அதன் பண்பே. முதல்ல நூலு வரையறைகள் சொல்லிட்டார். எவ்வளவு வேணாலும் நீங்க நூலாக்கலாம். இப்போ நூலுன்னா என்ன? அந்த இலக்கணம் சொல்றாரு. அதாவது
புலவன் அல்லது படைப்பாளன் தான் சொல்ல கருதிய பொருளை முன்னும் பின்னும் மாறுபாடு இல்லாமல் எந்த பொருளை தொடங்குகிறானோ அந்த பொருளை கொண்டு போய் முடிக்கணும். ஒரு பொருளை சொல்ல தொடங்கி வேறு பொருளை கொண்டு போய் முடிச்சிடக்கூடாது. இடையில நீ 1000 கதைகள் சொல்லலாம், முடிவு தொடக்கமும் முடிவும் ஒன்னா இருக்கணும்ன்ற மாறுபாடு இல்லாத முடிவு. இது நான் 2 பேர்கிட்ட பேச்சாளர்கிட்ட பார்த்தேன், இப்ப யாருகிட்ட இருக்குதுன்னு தெரியல. முதல்ல நான் விடுதலை விரும்பின்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்காரு, மதுரைக்காரரு அதான் உடல் செல்வன், என்னுடைய நண்பர், எனக்கு பேர்ல ரொம்ப அன்புடையவர். இந்த பக்கிங்காம் கர்நாடிக் மில்லில் பணியாற்றினவர். அந்த விடுதலை விரும்பி பேச தொடங்கினால் ஒரு 4 செய்திகளை சொல்லிவிட்டு தொடங்குவார். கடைசி வரையிலும் பேசுவார். பேசிட்டு முடிக்கும் போது அந்த தொடங்கின 4 செய்தியை மறுபடியும் சொல்லி முடிப்பார். அதோட சரியா இருக்கு. இதே மாதிரி கிருபானந்த வாரியார் செய்தார். அவர் ஆன்மீகத்துல செய்தார், இவர் அரசியல்ல செய்தாரு, இலக்கியமா செய்தாரு. ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ அந்த மாதிரி யாருமே காணோம், நானும் பார்க்கல. பெரும்பாலும் அந்த என்ன செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்று தொடங்குகிறார்களோ அந்த செய்திக்கு இடையிலே துணை செய்திகள் வரும். ஆனா முடிக்கும் போது அந்த தொடக்கத்தை முடிக்கிறார்கள். ஏன்னா அதோட தொடர்புடையதுதான் இடையில சொன்னதெல்லாம் அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நூல் எதை சொல்லுவதற்காக, இப்ப தொல்காப்பியம் இலக்கணம் சொல்வதற்காக தொடங்கியது, இலக்கணத்தில் தான் முடிக்கிறாரு. அது என்ன இலக்கணம்? இது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், வாழ்வு இலக்கணம், எல்லாமே இலக்கணம் தான். சரி, அது மட்டும் இல்லை, அவர் மரபை காப்பதற்காக தொடங்கினார், மரபுல தான் முடிக்கிறார். அதாவது மரபு என்று இடையிலே நூற்றுக்கணக்கான இடத்துல வருது. இருந்தாலும் நான் மரபை காப்பதற்காகத்தான் இந்த நூலை இயற்றியிருக்கிறேன் என்று அவர் சொல்ல வந்ததனால தொல்காப்பியம் என்று அதற்கு பெயரிட்டதை நிறுவுகிறார். எப்படி? நூன் மரபு, மொழி மரபு, அப்புறம் இது கடைசியில முடிக்கிறாரு. இன்னும் இடையில 2 மரபு இருக்கு. அதாவது நூல் மரபு, மொழி மரபு, விழி மரபு, இன்னொன்னு இருக்கு. நடுவுலே 4 சொல்லிடுறார். இந்த 4 மரபை சொல்லிட்டு தான் நூலை முடிக்கும் போதும் மரபியல் முடிக்கிறாரு. அதுதான் முக்கியம். மரபியல்னு தொடங்குறார், நூல் மரபுன்னு தொடங்குறாரு, மரபியல்னு கொண்டு போய் முடிக்கிறாருன்னா அவருடைய நோக்கம் மரபை காப்பதற்குத்தான் இந்த நூலை இயற்றினார் என்பதுதான். அதை நாம் கட்டாயமாக மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். பெயர் வேற யாரும் அதுக்கு சூட்டல, அவரே சூட்டிய பெயர். பாருங்க, நூல் சொல்ல கருதிய பொருளை முன்னும் பின்னும் மாறுபாடு இல்லாமல் கூற வந்த பொருளை தொகுத்தும் விரித்தும் கூறி உரையுடன் பொருத்தி நுட்பமான பொருளை விளக்கி அமைகின்ற இலக்கணத்துடன் அமைக்க பெறுவது நூல் என நுவலப்படுவதாகும். நூலுன்னா நீ என்ன பொருளை எடுத்துக்கொண்டையோ அந்த பொருளை நடுவில் விளக்கி அதற்கு தெளிவு கொடுத்து விளக்கம் கொடுத்து அதையே கொண்டு போய் முடிக்க வேண்டும். நூல் என்று சொன்னால் அது தொடக்கமும் முடிவும் மாறுபாடு இல்லாமல் தொடக்க பொருளை தொடர்ந்து முடியும். அதனை ஒட்டியே அமைந்திடுதல் வேண்டும். அடுத்து தொகுத்து கூறுதல் வேண்டும். பிறகு அதனை விரித்து விளக்கி கூறுதல் வேண்டும். ஆழ்ந்த பொருளும் நுட்ப செறிவும் அமைந்திருத்தல் வேண்டும். விரித்துரைக்கின்ற அளவில் நுட்பமான சிந்தனைக்கு இடம் தருகின்ற நிலையில் அமைந்திருத்தல் வேண்டும். இவ்வாறு அமைந்திருப்பதுவே நூல் என நுவலப்படுவதாகும். நூல் என்று சொன்னால் வெறும் சும்மா கதை அடிக்க கூடாது. அதுல என்ன பொருள் இருக்கிறது, எதை சொல்ல வந்தோம், இந்த சமுதாயத்துக்கு இதனால் என்ன பலன், இதனால் என்ன பயன் விளையும்,
அதனால்தான் இந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற பொருளை நீங்கள் கொண்டு போய் முடிக்க வேண்டும். அப்போதுதான் அது நூல். வெறும் எழுத்து மட்டும் இருந்து விட்டால், வெறும் தாளில் மட்டும் கருப்பு மயில் தடவி விட்டால் அது நூலாகாது என்பதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள். அதற்கு அடுத்து நூலினது வகை. சரி, நன்றி. வணக்கம். ஒரு 5 மணித்துளிகள் கழித்து மீண்டும் நாம் வகுப்பை தொடங்குகிறோம். இதே இணைப்பில் அப்படியே இருக்கலாம். தேநீர் இடைவேளையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
வணக்கம். மீண்டும் தொடங்குகிறோம். நூலினது வகை. இது 1423வது நூற்பா. அதுவே தானும் ஒரு நாள் வகைத்தேனர். அதுவே என்னன்னா நூலேன்னு அர்த்தம். அது ஒரு நாள் வகைத்து 4 வகையான நூல் இருக்கிறது. நூல் என்று சொல்லப் பெறுவது 4 வகைப்படும். அதோட இந்த நூற்பாவை நிறுத்திக்கினேன். அடுத்து ஒவ்வொன்றா சொல்றாரு. என்ன அது 4 வகைன்றதை அடுத்து சொல்றார். அடுத்து 4 வகை யாவை? இது 1424வது நூற்பா. ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் இன்மொழி கிளந்த ஓத்தினானும் பொதுமொழி கிளந்த படலத்தானும் 3 உறுப்பு அடக்கிய பிண்டத்தானும் என்று ஆங்கு அனை மரபின் இயலும் என்பர். நூலை இயற்றியவர் ஏதேனும் ஒரு பொருளை, சிறந்த பொருளை அமைத்துக் கொண்டு சூத்திரம், ஓத்து, படலம், பிண்டம் என்னும் 4 வகையினை கொண்டு நூலினை அமைத்திடுதல் வேண்டும். ஒரு நூலுன்னு இருந்தா அது ஒரு 4 வகையை நீங்க எடுத்துக்கொள்ளணும். என்னது? சூத்திரம் வரணும், அதுக்கடுத்து படலம் ஓத்து அமையணும், படலம் அமையணும், பிண்டம் அமையணும். இந்த 4 ஒரு நூலுக்குள்ள இருக்கணும். அது என்ன இப்ப இருக்கு? அப்படிதான், அப்படி அமைந்திருந்தாதான் அதை நூலை என்று ஏற்றுக்கொண்டார்கள். சூத்திரம் எப்படி இருக்கணும்? முக ஆடியில் தோன்றுகின்ற நிழலை போன்றது. அப்படின்னா உருவை போன்றது. அதாவது அந்த எதிரொலிப்புன்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய உருவம் அதுல தெரியுது. அந்த மாதிரி அந்த நூல்ல எதை இது சொல்லுதுன்னு தெரியணும். அந்த நூல் என்ன சொல்லுது, என்ன சொல்றானே தெரியலன்னு பல நூல் போட வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லாம, ஆமாங்க, என்னமோ தொடங்குறாங்க, என்னமோ சொல்றாங்க, என்னமோ முடிக்கிறாங்க, நூலா இருக்கு. அப்படி இல்லாம இவர் சொல்றது என்ன, அது நூல், இந்த நூல் இதை பற்றி தான் பேசுது, அவ்வளவுதான். அது தெரியணும். அது எப்படி? கண்ணாடியில அந்த முகம் கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாம காட்டுது. அதான் முக்கியம். ஒரு உருவம் அது காட்டுதுன்னா மாறுபாடு இல்லாம காட்டுது, மாற்றி காட்டுறது இல்லை. அது அருமையான செய்திய எப்படி எவ்வளவு தெளிவா சொல்றாருப்பா. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, அது நன்னூலாரும் சொல்றாரு, இவர் சொன்னதை எடுத்து அவர் சொல்றாரு. ஒரு பனியினுடைய முனையில இருக்கிற பனி துளி, புல்லு, புல்லினுடைய முனையில இருக்கிற ஒரு பனி துளி பக்கத்தில் நிற்கிற ஒரு பனையை காட்டுகிறது. என்ன அது தெரியுது பாருங்க. அது பனி துளி, ஒரு பனையினுடைய உருவத்தை அது காட்டு சுருக்கி. அதாவது அப்படி சூத்திரம் முக ஆடியில் தோன்றுகின்ற இருந்திருக்க. அப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்னால கண்ணாடி கண்டுபிடிச்சான்னா அது எப்படி உருக்கி இருப்பான், எந்த மண்ணை எடுத்து உருக்கி இருப்பான், எங்க இருந்து கண்ணாடி வாங்கிட்டு வந்தான் இல்லையா? இரும்பு, இரும்பு தான் பேசுது இப்போ எல்லா இடத்துலயும். 5345 ஆண்டுகளுக்கு முன்னால இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் தமிழன். அதுவும் உருக்கி வார்த்தை இரும்பம். திருவள்ளுவர் எஃகுன்னு பயன்படுத்துறாரு சொல்ல. திருவள்ளுவர் ஒரு சொல்லு எஃகுன்னு பயன்படுத்துறாரு. இரும்பு முதல்ல கண்டுபிடிச்சதே இரும்பு தான். அதுக்குதான் பேர் பொண்ணுன்னு வச்சான். அதான் அடுத்து போன்றது. நூலில் இடம்பெற்றுள்ள சொல்லின் பொருளை தெளிவாக விளக்குமாறு செய்வது, இவற்றுடன் இலக்கண அமைப்புடன்
கூடி மூன்று பொருளையும் தெளிவுபட கொடுப்பது சூத்திரம். சூத்திரத்தை நூற்பா என்றும் கூறுகின்றோம். இந்த சூத்திரம் தமிழா சமஸ்கிருதமான ஒரு இது ஐயம் இருக்கு. ஆனா நான் சூத்திரம் தமிழ்னு சொல்லி இருக்கேன். அவன் சூஸ்திரம்னு ஆக்கியிருக்கான். பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் காற்றாடி செய்கிறார்கள். இந்த காற்றாடி செய்யும் போது இந்த 4 மூலையில இருக்கிற நூலை நடுவுல சேர்த்து கட்டுறோம். இந்த 4 மூலையில இருக்கிற நூலை நடுவுல இருந்து சேர்த்து கட்டி அதுல இருந்து தான் கயிற்றை கொண்டு போறான். அதுக்கு சூத்திரன்றான். அப்ப என்ன அர்த்தம்? 4 மூலையில் உள்ள முழுமையான பொருளை தன்னுள் அடக்கி காட்டுவது சூத்திரம். இது அவன் ஒரு இத்த தூக்கி இசு போட்டுக்கணும் சூஸ்திரம்ன்றான். சூழ்த்திரம் அது வேணும் இல்ல, சூழ்த்திரம். இன்னொன்னு இருக்கு, சூழ்ச்சின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சூழ்ச்சி நாம் என்ன நினைக்கிறோம்? மறைமுகமா நம்மளை கவுக்கருத்துக்கு திட்டம் போடுறான்னு சொல்றோம். அது இல்லை. 4 பேர் கூடி கலந்துரையாடல் செய்வதுதான் சூழ்ச்சியா. சங்க இலக்கியத்தில் இருக்கு. 4 பேர் கூடி கலந்துரையாடல் செய்வதுதான் சூழ்ச்சி. சூழ்ந்து செய்கின்ற செயல், சூழ்ந்து கலந்துரையாடுவது, அதுதான் சூழ்ச்சி. நமக்கு அதுக்கு ஒரு தப்பான பேரை கொடுத்துட்டோம். மறைமுகமா கவுக்கருத்துக்கு திட்டம் போடுறான் அப்படின்னு. அது இல்லை. கலந்துரையாடி திட்டம் போடுறது தான் அது. அதே மாதிரிதான் இது சூழ்த்திரம் தான் சூத்திரம் ஆனது. சூஸ்திரம் இல்லை, சூழ்த்திரம். அதாவது எல்லா ஆற்றலையும் கொண்டு வந்து அது உள்ள அடக்கி காட்டுகிறது. ஆடி, அதாவது ஆடி நிழல், ஆடியில் தெரிகின்ற நம் உரு, அதுதான் ஆடி நிழல். வெறும் ஆடிதான். அது என்ன ஆட்சி? ஆடி. அது என்ன ஆடி? வட்டாடி, அதாவது குவி ஆடி, அத்தனை இருக்கு. முக ஆடி, முகம் பார்ப்பது முக ஆடி, வட்டாடி, குழியாடி, நிலையாடி, இப்படி பல ஆடிகள் இருந்தன. அது கண்ணுக்கு ஆன பிற்பாடுதான் கண் கூட்டல் ஆடியாய் கண்ணாடி ஆடி. அதுக்கு முன்னால் அது கண்ணாடி இல்லை. இப்போ கண்ணாடிக்கே இன்னொரு பேர் வந்துச்சு, மூக்கு கண்ணாடின்னு ஆயிடுச்சு. கண் கூட்டல் ஆடிதான் கண்ணாடி ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடி எல்லாத்துக்கும் போனதுனால அது கண்ணாடிக்கு இன்னொரு பேர் தேட வேண்டியது, மூக்கு கண்ணாடின்னு ஆயிடுச்சு. அடுத்து சூத்திரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் சொல்றார். 1425வது நூற்பா. அவற்றுள் சூத்திரம்தானே ஆடி நிழலில் அறிய தோன்றி நாடுதலின்றி பொருள் நனி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்து அமைப்பு அதுவே. சூத்திரத்தை செய்யுள்ள வைத்து எப்படி செய்யணுமோ அப்படி செய்து கொடுக்கணும். மேலே கூறப்பெற்ற 4 நூல், எந்த 4 நூல்? சூத்திரம், ஓத்து, படலம் அப்படின்னு சொன்னார 4 பிண்டம். அந்த 4ல நூலை மட்டும் சூத்திரத்துக்கு தனியா சொல்லிட்டார். மேலே கூறப்பெற்ற 4 நூல் சூத்திரம் என்பது சிறிய ஆடியில் பெரிய பொருள் அடங்கி தோன்றுதல் போல் ஐயம் தடை விடை இல்லாமல் அனைவருக்கும் தெளிவாக விளங்குமாறு அமைவதே சூத்திரம் என்று கூறுவர். இந்த தடை விடை என்பதற்கு ஒரு சரியான விளக்கம். தடை என்பதுதான் வினா, அதற்கு விடை. இப்ப பாரு, எத்தனை அறிவு தெரியுங்களா? கூற்று செப்பு, கூற்று மாற்றம், தடை விடை, கடா விடை, இத்தனை இருக்கு. இத்தனை இருக்கு. ஆமா, அதெல்லாம் விட்டுட்டு கேள்வி பதில புசின்னு தொங்கிக்கின்னு இருக்கும். கேள்வியும் தப்பு, பதிலும் தப்பு.
திருவள்ளுவர் சொல்றார், காதால் கேட்கப்படுவன் அனைத்தும் கேள்வியே. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் கேள்வி. இந்த வாயால் விடுப்பது கேள்வி இல்லை, வினா. அதற்கு கொடுக்கின்ற மறுமொழி இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேரு பதில் இல்லை, விடைதான். பதில் என்று சொன்னால் மாற்றுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஒரு மேசை மேல தொல்காப்பியம் இருந்தது, திருக்குறளும் இருந்தது. போய் தொல்காப்பியத்தை எடுத்துட்டு வாப்பான்னா அவன் திருக்குறளை எடுத்துன்னு வந்துட்டான். இதுதான் பதில். தொல்காப்பியத்துக்கு பதிலாக திருக்குறளை கொண்டு வந்து விட்டார்னு சொல்லணுமே தவிர அங்கதான் சொல்லணும் பதில். இது பதில் இல்லை, இது விடை. அதனால இந்த தடை விடை, கடா விடை, வினா விடை, கூற்று மாற்றம், கூற்று செப்பு, இவையெல்லாம் வினா விடைதான். அடுத்து ஓத்துன்னா என்ன சொல்றார் திருவள்ளுவர். இந்த ஓத்தை பயன்படுத்தி இருக்கார். அதுக்கு அவங்க என்ன சொல்றான், வேதம்னு பொருள் போட்டிருக்கான். ஓத்துன்னு சொன்னா நூல்ல ஒரு பகுதி, அது ஒரு பிரிவு, ஒரு உறுப்பு. அது வேதம் தான். ஓத்துன்னா வேதம். அவர் வேதம் கத்தாதான் அது ஒழுக்கம். பாருன்னா திருவள்ளுவரே பாப்பா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சாரா? மற்றவங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கலையா? அவன் ஒழுக்கம் கெட்டுடும்ன்றார். பெரும் தவறு. திருவள்ளுவர் காலத்துல பாப்பானே இங்க வரல, சமஸ்கிருதமே தோன்றலன்னு ரொம்ப அருமையா சொல்றாரு நம்முடைய அப்பாதுரையார். ஓத்து என்பது 1426வது நூற்பாவுல நேரின மணியை நிரல்பட வைத்து ஆங்கு ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது ஒத்தென மொழிவ உயர்மொழி புலவர். அப்போ அது அடுத்து நானு இப்படி எல்லாம் சொல்ல போறேன்றதை இங்கேயே தொகுத்து சொல்லிடுவது, முதல்ல தொகையா சொல்லி விடுவதுதான் ஓத்துன்றது. இது தனியா ஒரு நூல் இல்லை, தனியா ஒரு தத்துவம் இல்லை, தனியா ஒரு பொருள் இல்லை. இந்த நூல்ல நான் இதையெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு முதல்ல தொகுத்து சொல்லுவதுதான் ஓத்து. ஓர்ந்து அப்படின்னு ஒருக்கு, அது கூட இருக்கலாம். ஓர்ந்துன்னா மொத்தமாக கூட்டி, சிந்தித்து, செயல்பட்டு என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். ஓர்த்துக்கு ஒரே வகையை சேர்ந்த பல மணிகளை வரிசைப்படுத்தி வகையாக தொடுப்பதனை போன்று ஒரே பொருளின் பல வகைகளை ஒரே இடத்தில் கூறப்பெறுவதுதான் ஓத்து அல்லது இயல். இதைத்தான் தொல்காப்பியர் இயல்னு வைக்கிறார். இயலுக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, இயற்கை. இதுதான் இயற்கை, இதுல இருந்து நீங்க விளக்கிக்கோ, அவ்வளவுதான். இது செயற்கை இல்லை, தமிழே இயற்கை. தமிழ் சொல்லெல்லாம் இயற்கை, தமிழ் பொருளெல்லாம் இயற்கை, தமிழனே இயற்கை. அதாவது இயல் என்று இலக்கண சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். நன்னூலார் தொல்காப்பியரின் இந்த நூற்பாவினை அப்படியே எடுத்துக்கொண்டார்னா திருடி கொண்டார். ஒரு நூல் செய்யறார, இந்த கருத்தை வச்சு வேற நூற்பா பண்ண வேண்டியதானே? அவரு முடியல. இந்த நூற்பாவை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. கடைசியில தொல்காப்பியரையே தாக்குறார். இயல், இயல்னா இயற்கை, இருப்பது, இருக்க வேண்டியது, இயற்கையானது, அவ்வளவுதான். மாறவே மாறாதுன்னு. ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, கோயில் கோவிலுக்கு ஒரு நூற்பா சொல்றார் தொல்காப்பியர். இப்போ கோவில் சரியா கோயில் சரியான்னு நாம ஐயப்பட்டு கொண்டிருக்கிறோம். தொல்காப்பியர் ஒரு நூற்பாவில் சொல்றார், ஐ வழியவும் ஏனை உயிர் வழி பவ்வும். என்ன அர்த்தம்? என்ற சொல்லின் இறுதியிலே ஐ இருந்தால் வரும் சொல்லு முதல்ல உயிர் வந்தா எகர உடம்படுமை தான் பெறும், மற்றதெல்லாம் வகர உடம்படுமை என்றார். அப்போ கோ என்பதுல என்ன இருக்கு? ஓ இருக்கிறது. அப்போ வகர உடம்படுமை தானே வரும்.
அதை அவர் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றாரு, கோயில்னு ஒண்ணு இருக்கே பயன்படுத்திட்டாங்க. அதற்கு ஒரு ஒரு ஏற்பு செய்து கொடுக்கிறார். பயன்படுத்திட்டாங்க, என்ன பண்றது? கோவில் சரியானது, இலக்கணமானது, கோயில் போலி, இலக்கண போலின்ட்டார். அப்போ உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரா? சரி, இவர் இப்படி சொல்லிட்டாரு. இவரு திருவள்ளூர்கிட்ட போறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவரு கோயிலை சொல்லல, கடவுளை சொல்லல, கோபுரத்தை சொல்லல, சாஸ்திரத்தை சொல்லல, சம்பிரதாயத்தை சொல்லல. அவருக்கு அது தேவையில்லை, அங்க போறவர். அதனால மறுபடியும் தொல்காப்பியர் கிட்ட போனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கோயில் இயற்கையாகும். இயற்கை தாங்க இயல். கோ இல் இயற்கையாகும். இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும். அந்த நூற்பாவுக்கு பேரு இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும். கோயில் இயற்கை அப்படின்னா என்ன பொருள் சொல்லுங்க போலாம்? அப்படியே இருக்கணும், ஒரு மாற்றமும் நடக்க கூடாதுன்னு அர்த்தம். தொல்காப்பியத்தின் இயற்கையாகும். இதுதான் நூற்பா. இது தொல்காப்பியர் சொல்றாரு. இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு இளம்பூரணர். இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோவோட இல்லு சேர்ந்தால் இயற்கையாகும் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு தர்றாரு இளம்பூரணரு. எவ்வாறுங்க? கோ இல் கோயில் இது எப்படி இயற்கையாகும்? முதல் உரையாசிரியர் இளம்பூரணர். முதல் உரையாசிரியர் இந்த தவற்றை பண்றார். அது எப்படி இயற்கை? எகர உடம்படுமை இயற்கையாவிலே திரிஞ்சு போச்சே. அவர் சொல்றது என்ன? தொல்காப்பியர் இயற்கைன்னா அப்படியே இருக்கணும், ஒரு மாற்றமும் நடக்க கூடாதுன்றாரு. ஏன் தெரியுமா? ரொம்ப பேருக்கு அது தெரியல, உரை எழுதினவர்களுக்கே தெரியவில்லை. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. கோ என்பது அரசன், உயர்திணை. எந்த அது தெரியக்கூடாது, ஏன்னா உயர்திணை. இது ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. மாறும். அப்ப அவர் சொல்றது சரிதான், கோயில் சரி. இந்த கோயிலுக்கு அரசனுடைய பேர்ல தானே இருக்கு. அதுவும் அதேதான். இதுதானே அவங்க வச்சுக்கினாங்க. அந்த கோன்று எங்க அரசனை இது ஆண்டவனை எங்க கோன்னு சொல்றாங்க? காட்டுங்க, எந்த நூல்ல? அரசனை தான் கோன்னுவாங்களே தவிர ஆண்டவனை யாரும் கோன்னு சொல்லல. பசுவதன்னா சொல்றான், மாட்டை கோன்னு. அப்படியே இயற்கையா இருக்கணும், அதுதான். அதாவது இதான் கோயில். கேட்கலாம், உயிர் நடுவுல வரலாம். ஆனா வரலாம், ஏற்கனவே இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? எவ்வாறுங்க? நான் ஈன்னு வரலாம், நாயின்னு வரலாம், நாயின்னு வரலான்னு ஏற்கனவே வந்துச்சு, படிச்சுட்டோம். நாயின்னு வரலாம். அப்போ கோயில் வந்தா என்ன? ஏற்கனவே நாய், நாயி, நாய், இந்த 3 வகையில வரலாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தாங்கன்னா, இந்த உண்மை தெரியல. கோ என்றால் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கோவில் தான் மனசுல வச்சுக்கிறாங்களே தவிர அந்த கோ என்பதற்கு கோவில் இல்லை. கோ என்பது அரசன். அரசன் உயர்திணை. உயர்திணையோட எந்த உயிர் வந்து சேர்ந்தாலும் மிகுவதோ திரிவதோ கூடாது.
அதான விதி. அதனாலதான் அவர் இயற்கையாகும்ன்றாரு. இத புரியாம அவர் கோயில்னு எடுத்து காட்டிட்டாரு. இது இயற்கையா? மாற்றம் நிகழ்ந்துச்சு, திரிந்து விட்டது, எகர உடம்படுமை பெற்று விட்டது. நான் சிந்திச்சு பார்த்தேன், ஏன் சொல்றாரு தொல்காப்பியர் திரியக்கூடாது அப்படின்னா, அரசன் உயர்நிலை, அவ்வளவுதான். அப்புறம் தொல்காப்பியர் பெரும் பிரிவை அதிகாரம் என்றும் அடுத்த பிரிவை அதாவது இயல் என்றும் கொண்டிருக்கிறார். அதாவது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று. பிறகு இயலை இயலாக கொண்டார். நூல் மரபு அது இயல், எல்லாமே இயல். 27 இயல் பேர் வச்சிட்டார். திருவள்ளுவர் என்ன பண்றாரு, நூல் பெரும் பிரிவுக்கு பால்னு பண்றார். பால்னா பகுதி, பிரிவுன்னு அர்த்தம். பிரிக்கிறார். முதல் பகுதி, இது இரண்டாவது பகுதி, இது மூன்றாவது பகுதி என்று பால் என்று பிரித்தார். பெரும் பகுதியை, சிறு பகுதியை அதிகாரம். இவர் பெரும் பகுதியை அதிகாரம்னு வச்சுட்டு இயலை, அந்த ஓத்தை இயலா ஆக்கிட்டார். அவர் பெரும் பிரிவை தான் அதிகாரம்னு பண்ணிவிட்டு மீதியே சிறிய அதிகாரமா பெரும் பாலன் பண்ணிட்டு சிறு பிரிவை அதிகாரமா பண்ணிட்டார். ஆச்சா. அடுத்து இது மட்டும் இல்லை, இவர் முதல்ல தொல்காப்பியர் தொடங்கினாருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டா, இலக்கியம் கண்டுதான் இலக்கணம்னு எல்லாரும் சொல்றோம். அப்போ இலக்கியம் திருக்குறள், இலக்கணம் தொல்காப்பியம். அப்ப எது முன்னால வந்திருக்கணும்? அதான் வந்திருக்கணும். அப்போ அவர் வழிகாட்டுறார். பெரும் பிரிவை மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் என்று அவர் காட்டின வழிதான் தொல்காப்பியர் மூன்றாக கொண்டு வர்றாரு. சிலப்பதிகாரத்துல புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3 பெரும் பிரிவு வருது. சீரா புராணத்திலும் இதே மாதிரி 3 பிரிவை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வழிகாட்டி திருவள்ளுவர் தான். அடுத்து இன்னொன்று, சொல்லினை அதிகரித்து கூறுவது சொல்லதிகாரம், பொருளினை இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதிகாரம் தமிழ் இல்லைன்னு ஆயிடுச்சு. தொல்காப்பியர் அதிகாரம்னு பேர் வைக்கிறாரு. தமிழ் இலக்கணத்துக்கு இலக்கணம் சொன்ன புலவர். திருவள்ளுவர் பெரும் பிரிவை அதிகாரம் அவர் பேர் வச்சு, சிறு பிரிவை அதிகாரம் அவர் வச்சிருக்காரு. இந்த 2 பேரையும் தூக்கி காவாயில போட்டுவிட்டு நாம் அதிகாரம் தமிழ் இல்லை, அவர் ராமசுப்பிரமணியமே படலம்னா எழுதியிருக்காரு. எழுத்து படலம், எழுத்து அதிகாரம் எழுதல அவர். அது அவருக்கு உடன்பாடு இல்லை. எழுத்து படலம்னு சொல்றாரு. இவர் பாருங்க, படலம் வேறு, ஓத்து வேறு, இயல் வேறுன்னு பிரிக்கிறார். அவர் படலத்துல சேர்த்துட்டார். அதனால இங்க பாருங்க, சொல்லினை அதிகரித்து, அதிகமானு ஒருத்தர் இருக்கான். அதிகமானு ஒரு மன்னன் இருந்தான். அதிகமானு சொல்லலாம், அதிகமானு சொல்லலாம். அப்படின்னா ஆகு ஆகு ஒரு வள்ளல் இருக்கான். ஒரு ஆகுன்னா ஒரு வள்ளல். சரி, அது சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லினை அதிகரித்து கூறுவது சொல்லதிகாரம், பொருளினை அதிகரித்து கூறுவது பொருளதிகாரம், அதாவது சிலம்பினை அதிகரித்து கூறுவது சிலப்பதிகாரம், எழுத்தினை அதிகரித்து கூறுவது எழுத்ததிகாரம், அப்ப யாப்பினை அதிகரித்து கூறுவது யாப்பதிகாரம்னு புலவர் குடந்தை பேர் வச்சிருக்கிறார். இப்படி அதிகாரம் என்பது அதிகரித்து வருவதல், மிகுதியாக வருவதல், கூடி வருவதல் என்றுதான் பொருள். அது தூய தமிழ். அந்த அதிகாரம் என்று சொல்லும் போது சமஸ்கிருத எழுத்துல இருக்கா? இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது சமஸ்கிருதம்னு சொல்றவங்க, எழுத்து சமஸ்கிருதமா? தமிழ். அப்படி இருக்கும்போது எப்படி ஆகும்? ஓத்து என்பது இயலாகும். ஓத்து கல்வி என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அடுத்து பிறர் ஓதி பெறுவது ஓத்து, நாம் பிறருக்கு ஓதுவது ஓத்து.
பிறர் ஓதி நாம் பெறுவது, நாம் பிறருக்கு ஓதுவது. ஓதுவதுன்னா கூறுவதுதான். ஓங்கி அரைக்கிறது, ஓங்கி கூறுவதுதான் ஓது. அழுத்தம் திருத்தமா சொல்றது. அடுத்து படலம்னா என்ன சொல்றாரு பாருங்க. படலம் என்பது 1427வது நூற்பா. ஒரு நெறி இன்றி விரைவிய பொருளால் பொது மொழி தொடரின் அது படலமாகும். ஒரு பொருளை பற்றி அல்லாமல் பல்வேறுபட்ட பொருள்களினால் பொது வகையாக கூறப்பெறுவது படலம் என்னும் உறுப்பாகும். இந்த ஒரு பொருளையே கூறுவது என்பது என்ன? சூத்திரம். சூத்திரம்னா ஒரு பொருளை மட்டும் சொல்லும். படலம் பல பொருளை உள்ளடக்கி வைத்திருக்கும். இந்த வேறுபாடை தெரிந்து கொள்ள வேண்டும். சூத்திரம் என்பது பாருங்க, காத்தாடிய மனசுல வச்சுங்க, நாளையும் சேர்த்து ஒன்னா வைக்கிறது. அதனால சூத்திரம் ஒரே இனப்பொருளை கூறுவது, ஓத்து பல்வேறு பொருளை உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருப்பது, அதுதான் இயல். பல இன பொருளுக்கும் பொதுவான இலக்கணத்தை கூறுவது படலம். பல அதிகாரங்களை கொண்டது நூல், பல சூத்திரங்களை கொண்டது ஓத்து அல்லது இயல், பல இயல்களை கொண்டது படலம். இந்த சூத்திரத்தினை நன்னூலார் அப்படியே எடுத்து கையாண்டுள்ளார். இந்த சூத்திரத்தின் 2 நூற்பாவுக்கு அவர் வேற நூற்பா செய்ய முடியல அவரால். சரி, பிண்டம்னா என்ன? பிண்டம் தமிழிலேன்னு அதுவும் பேசிக் கொண்டிருக்கோம். பிழிந்து வைப்பது, பிடித்து வைப்பது பிண்டம். அது தூய தமிழ். பிடித்து வைப்பது, இப்ப நீங்க என்ன பார்த்தா அது உருவம்னு தனியா இருக்காது, எல்லாவற்றையும் மொத்தமா சேர்த்து ஒன்னா வைக்கிறது. அதான் சொல்றான், நூலே பிண்டம்னு சொல்லலாம்ன்றான். நூலும் பிண்டம் தான், பிண்டம் தான் நூலு. பாரு, 1428வது நூற்பா. 3 உறுப்பு அடக்கிய தன்மைத்து ஆயின் தோன்று மொழி புலவர் அது பிண்டம் என்ப. அதாவது ஒரு நூலுக்கு சூத்திரம், ஓத்து, படலம் என்னும் 3 உறுப்புகளை கொண்டதனை பிண்டம் என்று இலக்கணம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நூல்ல 3 உறுப்பு கட்டாயம் இருக்கணும். அந்த 3 உறுப்பு என்ன? சூத்திரம், ஓத்து, படலம். இந்த 3ஐயும் உள்ளடக்கி கொண்டதுதான் பிண்டம், அதுதான் நூலு. இப்போ பிண்டம் என்றாலும் நூலு என்றாலும் ஒன்றுதான். ஆனா நூலுக்கு என்ன பொருள்? நுவலப்படுவதனால் நூறு, இது மொத்தமாக சேர்த்து பிடித்து வைத்திருப்பதனால் பிண்டம். பிண்டம் என்பது மொத்த உரு. புரிஞ்சிச்சா? பிண்டம் என்பது மொத்த உரு. அதாவது பிண்டம் என்பதனை நூல் என்றும் வழங்கலாம். குறிப்பு, இந்த வழங்கலாம், அழைக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது ரொம்ப பேர் தவறு பண்றோம். அது சொல்லிடணும்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு மனிதரை இப்போ உயிரின்பன் அப்படின்னு நான் கூப்பிட்டாதான் அழைக்கப்படுகிறது. உயிரின்பன் வந்தாரா என்று கேட்பது இருக்கிறதே, அது அழைக்கப்படுவதில்லை, வழங்கப்படுவது. வழங்கப்படுவதற்கும் அழைக்கப்படுவதற்கும் வேறுபாடே தெரியாமல் சென்னையை ஒரு காலத்தில் மദ്രാஸ் என்று அழைத்தார்கள். அதை போய் கூப்பிட முடியுமா சென்னைய? குறிப்பிட்டனர் அல்லது வழங்கினர். எப்பவுமே ஒரு அக்ரிணை பொருளை உயர்திணை கூட இவரை எப்படி அழைத்தார், அவருடைய தந்தை, அவருடைய மகன் இப்படி அழைத்தார்னு சொல்லும் போது அழைக்கலாமே தவிர, அவரை இப்படி வழங்கினர்னா சொல்லணுமே தவிர, அழைக்கின்ற இடத்துலதான் அது அழைத்தார்னு சொல்லணும், மற்ற இடத்துல எல்லாம் வழங்கினார் தான். இந்த நூல் திருத்தி எனக்கு மண்டையே குழம்பிப்போம். எல்லா நூல்லையும் இப்படிதான் இருக்கு. அழைத்தனர் அழைக்கப்படுகிறது. எங்க அழைக்கப்படுகிறது?
அதாவது பெருநூல் 3 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது. 3 பெரும் பிரிவை திருவள்ளுவர் முதலில் உண்டாக்கினார். அப்பால் மற்றதெல்லாம் மற்றவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். அதாவது தொல்காப்பியம், அதுக்கடுத்து சீராப்புராணம், இப்படி எல்லாருமே அந்த 3 பிரிவுகளை திருவள்ளுவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். சரி, அடுத்து உரை வகை 4. எல்லாருமே நிறைய 4 சொல்லணும் வர்றார் தொல்காப்பியருக்கு. எல்லாமே 4 இருக்கு. உரை வகையை 4 சொல்றார். 1429வது நூற்பா பாட்டிடை வைத்த குறிப்பினானும் பாவின்றி எழுந்த கிளவியானும் பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த மொழி புணர்ந்த நன்மையானும் மொழியானும் என்று உரைவகை நடையே 4 மொழிப. அதாவது பாட்டுக்கு இடையிலேயே அமைக்கப் பெறுகின்ற உரை குறிப்பு. சிலர் அந்த காலத்துல செய்யுள் எழுதிட்டு நடுவுல ஒரு இடையில ஒரு அடைப்பு குறி போட்டு என்ன பொருள் கொடுத்துருவாங்க. அது உரை என்றார். அது செய்யுள் இல்லை. பாட்டுக்கிடையிலேயே ஒரு குறிப்பை தருவது இருக்கிறது இல்லையா, அது உரை. அதுதான் பாட்டிடை வைத்த குறிப்பினானும். பாட்டுக்கு நடுவுல ஒரு குறிப்பை கொடுக்குறிய, அது செய்யுள் இல்லை, உரை. இன்னொன்னு, சிலப்பதிகாரத்துக்கே ஒரு பேரு. நன்றி. காப்பிடைப்பட்ட செய்யுளுடைய குரலாங்க. என்னத்துங்க வேண்டாம், பரவாயில்ல. கொஞ்சம் தான். அப்போ மரபியல் ஒண்ணு, செய்யுளியல் முடியும். மரபியல் ஒண்ணு இருக்கு, ஆனா அது சீக்கிரம் முடியும். அது இவ்வளவு சிக்கல் இல்லை. மரபியல் இல்ல இல்ல, இது ஒரு சிக்கலான பகுதிதான். செய்யுளியல், அந்த மரபியல் மட்டும் ரொம்ப எளிமை. உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். தூங்கிட்டோ இருக்கு. பரவாயில்ல, சரி சரி. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். எங்க வீட்டுல கூட அதை கொளுத்தி வைக்க ஆரம்பிச்சேன். அது முதல்ல பயந்து நின்றேன். ஏன்னா சுத்தி புத்தகமா இருக்கு, நடுவுல படுத்துனுக்குறேன், விசிறி ஓடுது, நெருப்பு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றோம் பயந்து நின்றேன். ஒரு நாள் ஒரு மூளை வேலை செய்யுது. இந்த பக்கெட்டி வாளி, அதுக்கு நடுவுல உள்ள வச்சுட்டாக்கா சாம்பல் அது உள்ளவே இருந்தது. அப்பா அப்படின்னு ஒரு மூளை வேலை செஞ்சு இப்போ அதுல இருந்து என்ன பண்றேன், அந்த வாளி எடுத்து வந்து வச்சுட்டு அது உள்ள வச்சிடறேன். அத இவர் தான் சொல்றாரு, வீடி நாயுடு சொல்றார், நெருக்கடிதான் அறிவை வளர்க்கும்ன்றார். நெருக்கடிதான் அறிவை வளர்க்கும்ன்றார். அவருக்கு அப்படிதான் ஆச்சான். ஒரு வாடகை வண்டி போய் மிதி வண்டி எடுத்துன்னு வந்தாராம் கத்துக்கிட்டு. ஏதோ ஒண்ணு உடஞ்சி போச்சான். அத குழம்பு கொடுத்தா அவன் இவ்வளவு காசு கொடு அது கொடுன்னு கேட்பானே, திட்டுவானே. அது எதனா ஒண்ணு பண்ணி எடுத்துன்னு போகணும்னு பண்ணி எடுத்துட்டு போகலாம்.
ஐயா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சரிங்க தோழர். உரையிடையிட்ட சரிங்க. ஆ? சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஆமா ஆமா. சிலப்பதிகாரத்துல உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு ஒரு பெயர் இருக்கு. ஆனால் உரை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி அதுவே செய்யுளா இருக்கு. மற்ற இடத்துல செய்யுளை எடுத்தாலே உரைநடையா இருக்கு. சிலப்பதிகாரத்துல எதை உரைநடைன்னு சொல்றான்னு தெரியல. அப்படி இருக்கு. எவ்வளவு அருமையான செய்தி பாருங்க. உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு எது உரை? உரையே செய்யுளா இருக்கு. இப்போ நாம எதை செய்யுள்னு சொல்றோமோ அது உரையா இருக்கு. அதனால பாட்டிடை வைத்த குறிப்பினானும் பாவின்றி எழுந்த கிளவியானம் என்பது பாட்டுக்கு இடையிலே வைக்கப்படுகின்ற குறிப்பு. அது ஒண்ணு உரை. பிறகு பா அல்லாமல் எழுகின்ற சொல்லில் வகைகள் ஒரு பொருளை கருதாமல் குறிப்பிட்ட பயன் எதுவும் இல்லாமல் பொழுதுபோக்குக்காக கூறப்பெறுகின்ற கட்டுக்கதைகள். இவைக்கு செய்யுள் தேவையில்லை, அடி தேவையில்லை. இவை உரைநடையை சார்ந்தவை. அப்புறம் நகைச்சுவை பொருந்தி ஒரு நீதியை அல்லது வாழ்வியல் நெறியை போதிக்கின்றவற்றை சுவைத்து படிக்கின்ற கதைகள் என உரைநடை 4 வகைப்படும். ஒன்று பொருளுக்கு, அதாவது பொருளை குறிக்காமல், முதல்ல சொன்னதுன்னா செய்யுளுக்கு இடையில வைக்கின்ற குறிப்பு. இரண்டாவது சொல்லின் வகைகள், அதாவது எந்த பொருளும் அல்லாமல், பா அல்லாமல் சொல்லாத சொல்லப் பெறுவது. பிறகு ஒரு பொருளை கருதாமல் குறிப்பிட்ட பயன் எதுவும் இல்லாமல் சொல்லுகின்ற பொழுதுபோக்குக்காக கூறப்பெறுபவை. பிறகு 4வதாக கூறப்பெறுவதுனா கட்டுக்கதைகள். அதாவது அது சும்மா சுவைத்து படிக்கிறதுக்காக, அதுல எந்த பயனும் இல்லைதான், இருந்தாலும் இதை படிக்கின்ற சுவையை உண்டாக்குவது. சுவைத்து படிக்கின்ற கதைகள் என உரைநடை 4 வகைப்படும் என்று இலக்கண சான்றோர் கூறுவர் என்று அந்த 4 வகையை சொல்லிட்டார். இந்த 4 வகையில நாம் இப்பொழுது எதை செய்யறோம்? எல்லாமே செய்யுளாக இல்லையா? எல்லாமே உரைநடைதான். சரி, அதை எடுத்துக்காட்டுக்காக ஒன்னு பாட்டிடை வைத்த குறிப்பு என்பதற்கு சிலப்பதிகாரத்தில் பாட்டிடை வைத்த உரைநடை, இதனை உரை செய்யுள், உரையாப்பு என்று வழங்குவர். பாத்தீங்களா? அது உரைநடையா இல்லை, உரைநடைன்னு சொல்லப்பெறுகிறது, ஆனால் செய்யுளாக இருக்கிறது. பாட்டு மடையா? அது மடைன்னா மடக்கி வருவது, அது ஒரு பெயர். பாட்டு மடைன்னா மடக்கி வர்றது, மடக்கி சொல்றது. அது என்ன சொல்லலாம்னா, இப்ப எண்சீர் விருத்தத்துக்கு மேலே 4 சீர் இருக்கும், கீழே 4 சீர் இருக்கும். அது கொஞ்சம் தள்ளி நிற்கும். ஏன்னா அதிலிருந்து மடக்கி வந்த அடி இது என்று பொருள். அது ரொம்ப பேருக்கு தெரியல. இது ஏன் மடக்கிருக்காங்கன்னு தெரியாது. 8 சீர் அப்படியே நீட்டா எழுத முடியாது. அதற்காக 4 சீர் மேலும் கீழே 4 சீரும் வைத்து அது கொஞ்சம் உள்ளே தள்ளினால் அதுக்கு பேர் மடக்கு அடி என்று பொருள். அதான் அப்படி போட்டுட்டு அங்க இருக்குது பார்த்தீங்களா? அப்படி போட்டா இந்த 8ம் ஒரே அடின்னு அர்த்தம். இந்த 8 சீரும் ஓர் அடி. இது பேர் மேலடி, இது கீழடி. அது அரை அடி, இது அரை அடி. மொத்தம் ஒரு அடி தான். இது இந்த ஒரு அடி தான் அதுன்னு தெரியறதுக்காக தான் அதை உள்ள தள்ளுறது. அது ஏன் தள்ளுறாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏதோ தள்ளணும்னு தள்ளினுருக்காங்க, அவ்வளவுதான். சிலர் அழகுக்காக அதை மறுபடியும் வெளியில கொண்டு வந்து செய்யறது உண்டுதான். நான் கூட பல பாடல்களை, ஏன்னா அந்த எதுகை எடுத்து காட்டிடும். 4 எதுகையும் ஒன்றாக இருப்பதனால் இந்த 4ம் ஒரு கண்ணி, ஒரு விருத்தம் என்று பொருள். ஒரு கண்ணிக்கு, இந்த இசைப்பாடலுக்கு கண்ணி என்று சொல்லலாம். இந்த விருத்த பாக்களுக்கு ஒரு விருத்தம், 2 விருத்தம், 3 விருத்தம் என்று சொல்லலாம்.
அடுத்து இது பாருங்க, அடுத்து இரண்டாவது பா இன்று எழுந்த கிளவி, அந்த நூற்பாவில வர்ற செய்தி. அது எது? உலக வழக்கில் நிகழ்கின்ற உரையாடல். பேசுகிறாங்க பாத்தீங்களா, அந்த உரை. உலக வழக்கில், உலக வழக்குன்னு சொன்னாலே பேச்சு வழக்குன்னு அர்த்தம். உலக வழக்கில் நிகழ்கின்ற உரையாடல், இது இரண்டாவது. இதுக்கு இளம்பூரணர் கருத்து என்ன சொல்றாரு? பாட்டின்றி சூத்திரத்துக்கு பொருள் எழுதுவன போல்வன என்பது பேராசிரியர் கருத்து. பாட்டுக்கு ஒரு செய்யுள் இருக்கு, அதுக்கு உரை எழுதுறாங்க இல்லையா, அது உரை தானே. அது பேராசிரியர் சொல்றார். பேராசிரியர்னு உரைய தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவங்கள ஒருத்தர் பேராசிரியர், பேரே பேராசிரியர் தான். பிறகு மூன்றாவது பொருள் மரபில்லா பொய்மொழி. அது பொருளே இல்லை, கட்டுக்கதைன்னு அர்த்தம். அதான் பொய்மொழி என்பது கட்டுக்கதை. ஒரு பொருளையும் கருதாமல் குறிப்பிட்ட பயன் எதுவும் இன்றி பொழுதுபோக்குக்காக கூறப்பெறுகின்ற பாட்டி கதைகள் போன்றவை. அது மூன்றாவது. நான்காவது பொருளோடு புணர்ந்த நன்மொழின்றார். என்ன அர்த்தம்? பொருள் இருக்கும், அதுல ஏதாவது ஒரு வாழ்க்கை நெறி இருக்கும், ஆனால் அது கட்டுக்கோப்புக்குள்ள அடங்கி இல்லாமல் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு கருத்தை புலப்படுத்துவதற்காக எழுதப்படுகின்ற மந்திர குறிப்பு, மந்திர கதை. அதாவது தெனாலிராமன் போன்ற கதைகள் போன்றது பஞ்சதந்திர கதை என்றார். பஞ்சதந்திர கதை அல்லது தெனாலிராமன் கதையை போன்றவை. உண்மையிலே தெனாலிராமன் கதை முழுக்க முழுக்க பகுத்தறிவு சார்ந்தவை. இந்த பஞ்சரத்ன கதை, பஞ்சதந்திர கதை இருக்கே, அது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தவை. ரொம்ப பேர் அதை நாம தப்பா நினைக்கிறோம். ஒரு தடவை 4 பசு ஒன்னா மேய்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு புலி பாக்குது, ஒரு மாட்டை அடிக்கணும்னு நினைக்குது. 4 மாடு ஒன்னாகுது, எப்படி அடிக்க முடியுமோ திரும்பி போயிடுது. பிறகு ஒரு முறை பார்த்தா தனியா மேய்து இந்த 4 மாடும் ஒன்னோட ஒண்ணு முட்டிக்கிட்டு தனித்தனியா போய் மேய்ந்து கொண்டு இருந்தது. ஒன்னு அடிச்சு சாப்பிட்டு. இதனுடைய நோக்கம் என்ன? நீங்க கூடி வாழ்ந்தால் ஒருவரும் உங்களை தோற்கடிக்க முடியாது. நீங்க தனித்தனியாக வாழ்ந்தால் பிறர் உங்களை எளிதாக வென்று விடுவார்கள் என்பதை இந்த 4 மாட்டை வைத்து ஒரு கதை. இதை போன்ற இந்த கதையாக இருந்தாலும், அது உரைநடையாக இருந்தாலும், வாழ்க்கைக்கு வேண்டிய நெறியை காட்டுகிறது என்று பொருள். இவை உரைநடை 4 வகை படும் என்று இலக்கண சான்றோர் கூறுவர் என்று கூறுகிறார் நம்முடைய தொல்காப்பியர். உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு வகையில சரியாக இருக்கலாம். ஆனால் சிந்தித்து பார்த்தால் அவர் காலத்திலேயே, வீரமாமுனிவர் வாழ்ந்த காலத்திலேயே, பிறகு அவருக்கு பிறகு வருகிறார், அவர் காலத்துல இவர் இருந்திருக்கார், மாயூரம் வேதநாயகர் இருந்திருக்கார். பிறகு போப்பு வந்திருக்கிறார். போப்பு என்ன செய்திருக்கார் தெரியுங்களா? மதம் பட்டு பரப்பல, தமிழ் திருக்குறளுக்கு மட்டும் உரை எழுதல, திருவாசத்துக்கு எழுதினாரு, நாலடியாருக்கு எழுதினாரு. இது இல்லாம பாடநூல் தமிழுக்கு தந்திருக்கிறார். பாடநூல் எழுதி கொடுத்திருக்கிறார். தமிழ் பாடநூலை போப்பு எழுதி கொடுத்திருக்கிறார். அது உரைநடை. அப்போ உரைநடையினுடைய தந்தை வீரமாமுனிவர் மட்டும் இல்லை. வீரமாமுனிவர் எழுதின உரைநடை என்ன தெரியுமா? பரமார்த்த குரு கதை. மிக அருமையான நகைச்சுவை கதை, ரொம்ப அருமையா இருக்கும். சுவைச்சு சுவைச்சு படிக்கலாம், வயிறே புண்ணா போயிடும். அந்த மாதிரி கதை வீரமாமுனிவர் எழுதின உரைநடை. அடுத்து போப்பு பாடநூல் எழுதி கொடுத்திருக்கிறாரு, உரைநடை. மாயூரம் வேதநாயகர் தான் அந்த பிரதாப முதலியார் சரித்திரமும் மிகப்பெரிய ஒரு புதினத்தை எழுதி கொடுத்தார், உரைநடை. அதுல வர்ற கதைகள், கற்பனை கதைகள், சிரிப்பு கதைகள், நகைச்சுவை கதைகள் தான் திரைப்படத்துல எல்லாம் திட்டிக்கிட்டாங்க. இந்த வாழைப்பழம் கதை அவர் எழுதினதுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள்.
அவர் சொன்ன நகைச்சுவை கதைகள் எல்லாம் படங்களாக வந்து விட்டன. இது வேதநாயகர் செய்கிறது. பிறகு இன்னொன்னு நாம தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உரைநடை தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினார்கள், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார்கள், அப்புறம் திருக்குறளுக்கு உரை எழுதினார்களே, இதெல்லாம் எந்த காலம்? அதெல்லாம் உரை தானே. இது என்னவோ புதுசா வெளிநாட்டுல இருந்து வந்துதான் இறக்குமதி பண்ணாங்கன்ற மாதிரி உரைநடை தமிழனுக்கு தெரியாது. எல்லாமே செய்யுள் பாடினான், உரைநடையும் அவனுக்கு தெரியும். ஏன் செய்யுள் பாடினான்? மிகப்பெரிய ஓலைச்சுவடியை தன்னுடைய மனத்தில் ஏற்றுக்கொண்டு போய் எனக்கு பாடம் சொன்ன நன்னூல் ஆசிரியர் நன்னூல் பாடம் சொன்னார். கே கோவிந்தராசனார் என்ற வித்வான் கே கோவிந்தராசனார் சொல்லுவார். அவரு நன்னூலை அப்படியே மனத்தில் வைத்துக் கொண்டிருந்தாரு. போன வாரம் எங்க நிறுத்தினேன்னு கேட்பாரு. இங்க நிறுத்தினேன்னு நான் சொன்னா போதும், உடனே அதுல இருந்து தொடங்கிடுவாரு. நீ ஒருத்தந்தாம்பா சரியா சொல்ற, மற்றவங்கள சொல்லலன்னு வரும். அப்படி அந்த மாதிரி ஒரு நூலை அந்த காலத்துல வண்டியில ஏற்றின்னு போகணும், கட்டுக்கட்டா ஓலைச்சுவடி. அந்த சுருக்கம் கருதி தான் செய்யுள் செய்தார்கள். அதை மனத்தில் இருத்திக் கொள்வதற்கு தான் எதுகை மோனையை கண்டுபிடித்தார்கள். அதை தொடர்ச்சியாக செய்து கொள்வதற்கு தான் அதாவது அந்த அந்தாதியை கண்டுபிடித்தார்கள். இவையெல்லாம் அதுக்காக தான். ஒரு அடியினுடைய அந்தம் முடிவு அடுத்த அடியினுடைய ஆதி முதலாகதாக வரும். அப்படியே தொடர்ச்சியா மனதில் நிற்பதற்காக இவையற்றையெல்லாம் கண்டுபிடித்து வைத்ததுக்கு காரணம் சுருக்கம் கருதி தான். அடுத்து தொல்காப்பியரே உரைநடையை 4 உரைநடை இருந்துன்னு சொல்றாரு. அவருக்கு முன்னாலே இருந்திருக்கணுமே. உரைநடை இல்லாம எப்படி 4 வகைன்னு சொன்னாரு? அப்ப அந்த உரைநடை எது தெரியல. இன்று அதாவது இன்னும் ஒன்றனையும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர்களும் இதுக்கெல்லாம் உரை எழுதினவர்களும் இங்க இருக்கு. ஏற்கனவே உரையை தொல்காப்பியத்துக்கு முந்தைய 4 வகையான உரை இருந்திருக்கிறது. இந்த இதோடவா அது முடிச்சிட்டியா? இது வேற போயிடுமே. ஆமா, 129ஓட முடிச்சிங்க. 1429வது நூற்பாவோடு இன்றைக்கு நம்முடைய தொல்காப்பிய செய்யுளியலை நிறைவு செய்கிறோம். எதிரிலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அறிஞர் பெருமக்களுக்கும் காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டிருந்த அறிஞர் பெருமக்களுக்கும் இதனை நெறிப்படுத்தி இயக்கிய அருமை நண்பர் முனைவர் குணத்தொகையனாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வினாவா சொல்லுங்க. அதெல்லாம் ஏற்கனவே போயிடுச்சு. அதுதான் நான் வரல. அதெல்லாம் போயிடுச்சு. இனிமே வர விகாரம் எல்லாம் அந்த முதல்ல போயிடுச்சு. வேணும்னா ஒரு நாளைக்கு அதை சொல்றேன். 12 விகாரங்கள் இருக்கு. 12 விகாரங்களையும் ஒரு நாளைக்கு சொல்லிட்டோம். நன்றி, வணக்கம். மணி என்னாச்சு? நீங்க அவர் வரவே இல்லை. நான் வர வேண்டாம்னு சொன்னேன்.